Audio Jungle. Audio Jungle. உனக்காக வாழ நினைக்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழில் நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அதை ஒரு விசுவலைசர் தான் எப்படி நம்ம வந்து உங்களோட ஃபோட்டோ வச்சு அவி பிளேயரில் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட அவி பிளேயர் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட அவி பிளேயர் இல்லை அப்படின்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோடனே அது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதை ஏதாவது ஒரு விசுவலைசர் தான் செலக்ட் ஆகிருக்கும். அதாவது டிஃபால்ட் விசுவலைசர் வந்து செலக்ட் ஆகிருக்கும். எப்படி நம்ம அந்த விசுவலைசர் வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 அதாவது இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி 9 இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டு லோடு ஃப்ரம் ஃபைல்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த விசுவலைசரை, அதாவது நீங்கள் இப்படியே போய்ட்டு டவுன்லோட் அப்படின்றதில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வராது. ஸோ நான் எப்படி ப்ராப்பராக போய்ட்டு அதை வந்து அதை இம்போர்ட் பண்ணுறேன்னு நான் வந்து சொல்லி காட்டுறேன் பாருங்கள். 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்து போங்க. ஸோ ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து எல்லா விசுவலைசரும் வந்து இம்போர்ட் பண்ணணும். நான் வந்து டவுன்லோட்ஸ்குள்ளே வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபோல்டரில் போய்ட்டு விசுவலைசர் 18ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த விசுவலைசர் வந்து உள்ளே வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் எப்படி நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பென்சில் ஐக்கான் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ ப்ரொவைடருக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரலுக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோடனே கஸ்டம் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ பேக்ரவுண்ட் ஃபோட்டோ மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. நமக்கு இன்னும் இந்த ஃபோட்டோ ஒன்றும் செலக்ட் ஆகலை. ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா பென்சில் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து காம்போசிஷன் 1ன்னு சொல்லிட்டு ஒரு காம்போசிஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபோட்டோ வந்து அதை இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இமேஜுக்குள்ளேருந்து போய்ட்டு கஸ்டம் இமேஜுக்குள்ள, அதாவது இந்த இமேஜில் கஸ்டம் இமேஜ் அதுக்குள்ளே வந்து போய்க்கிங்க. அதுக்குள்ளே போய்ட்டு பிக் இமேஜ் அப்படின்றதுக்குள்ளே வந்து போய்க்கிங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்களே அதே ஃபோட்டோ திருப்பி வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபோட்டோ மெர்ஜ் ஆகி கரெக்டாக அது வந்து வந்திருக்கும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ கரெக்டாக அது வந்து வந்திருக்குல்ல. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி நம்ம ரெண்டர் இருக்கிறதுன்னு, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி அந்த பென்சிலுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1.1 வேணும்னா 1000க்கு 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 16க்கு 9 வேணும்னா 1900 சரியாக தெரியல. நான் இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்து போடுறேன், சைடில் வரும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து சைடில் வந்து போடுறேன். நீங்கள் அதை பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் டைம் எண்டு டைம் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான டைம் வந்து வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.